வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகள் பெருவாரியான வெற்றி பெற்று பெரும்பான்மையை நூலிழையில் இழந்துள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக வெற்றிக் கழகம் 144 பேர் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளித்துள்ளனர். இதனால் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் என்னவாகும்? அதிமுக கட்சியின் எதிர்காலம் என்னவாகும்? சபாநாயகரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாகும்? ஆளுநரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாகும்? இது போன்ற தமிழ்நாடு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி போல போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஒண்ணு மறந்துட்டோம். இந்த இடத்துல பொலிட்டிக்கல் மிராக்கிள் நடந்திருக்கு. அதாவது விஜய் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றாரு, அது எப்படி சாத்தியமாக்குனாரு, இத பத்தி அன்ஃபில்டரான காரணங்களை ஒண்ணா சிம்பிளா உங்களுக்கு உடைச்சு சொல்ல போறேன். நான் ஜீவா, இது ஜீவா அன்ஃபில்டர். மொதல் பாயிண்ட், விஜய் அவர்கள் தன்னோட எதிரி யாருன்னு இந்த தேர்தல் களத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். தன்னோட எதிரி திமுக தான். இந்த திமுக தான் தன்னோட எதிரி. அவங்களோட குறைகளை சொல்லி மக்கள்கிட்ட டிஸ்ப்ளே பண்ணி காட்டிட்டார். திமுகவோட வாக்கு வங்கியை குறி வச்சுதான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட எதிரியை முதல்ல மக்கள்கிட்ட டிஸ்ப்ளே பண்ணி காட்டிட்டாரு. ரெண்டாவது காரணம் விசில் சின்னம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால இளைய தலைமுறையினர்கள் மூலமா சோசியல் மீடியால டிவிக்கு ஐடிவிங் மூலமா விசில் சின்னத்தை தமிழ்நாடு மூல முடுக்கெல்லாம் போய் சேர்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால அந்த விசில் சத்தம் தமிழ்நாடு ஃபுல்லா போய் பரவுச்சு. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட விசில் சின்னம்னு மக்கள் மனசுல முதல் தேர்தலே பதிவாயிடுச்சு. இதன் மூலமா பெரும்பான்மையான வாக்குகளை அவர் அறுவடை பண்ணார். மூணாவது விஷயம், 234 சட்டமன்ற தேர்தலையும் உங்க விஜய் தான் நிக்கிறாருன்னு நினைச்சுக்குங்க. உங்க விஜய் தான் உங்க வேட்பாளர்னு நினைச்சிட்டு ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்க தொகுதி வேட்பாளர் விஜய்னு நினைச்சுக்கிட்டு இளைய தலைமுறையினர் வெறியோட வேலை பார்த்தாங்க. அந்த வெற்றிக்கு தான் 108 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான இது, ஏன்னா இலவச வாக்குறுதி. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், 6 மாசம் சிலிண்டர், தாய்மாமன் சீர், தங்க மோதிரம், தாலிக்கு தங்கம், 200 யூனிட் இலவச மின்சாரம், வேலையில்லாத பட்டதாரிக்கு 4000 ரூபாய் பணம். இது போன்ற இலவச வாக்குறுதிகளை அள்ளி போட்டு சாமானிய மக்களையும் பெண்கள் தாய்மார்களோட வாக்கு வங்கிய அவர் தன் பக்கம் காந்தம் போல இழுத்தாரு. அஞ்சாவது, ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்த எதிர்ப்பல், அதாவது ஆன்டி இன்கம்பன்சி, டிஎம்கேவுக்கு எதிராக இருந்த ஆன்டி இன்கம்பன்சிய தன்னோட பிரச்சாரத்தின் மூலமா தான் பக்கம் இழுத்தாரு. அந்த வாக்கு வங்கிய தான் பக்கம் இழுத்து 108 தொகுதிகளை பெரும்பான்மையில நூலில தவற விட்டுருக்காரு. ஆறாவது பாயிண்ட் என்னன்னா, ஃப்ளோட்டிங் வாட்டர்ஸ் அண்ட் பஸ் டைம் வாட்டர்ஸ், அதாவது நடுநிலையான வாக்காளர்களும் முதல் முறை வாக்காளர்களும். நடுநிலையான வாக்காளர்கள் என்ன தெரியுமா? தேர்தலுக்கு தேர்தல் அவங்க வாக்க அந்த நேரத்துல யாருக்கு போடுவாங்கன்னா அப்பதான் முடிவு பண்ணி போடுவாங்க. அவங்களோட வாக்கு வங்கியையும் முதல் முறை வாக்காளர்களையும் தான் பக்கம் இழுத்ததுதான் விஜயோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைய இளைய தலைமுறையினர் பாதி பேர்த்துக்கு மேல டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. யாரை கேட்டாலும் டிவிகே தான் ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. 7, அதிமுக. அதிமுகவோட உட்கட்சி பூசலும் தென் மாநிலங்களில் இருக்கிற தொய்வும் டிஎம்கேவுக்கு சரியான மாற்று கட்சி நாங்க தான், டிஎம்கேவுக்கு சரியான மாற்று கட்சி டிவிகே தான் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அதிமுகவோட வாக்கு வங்கியையும் குறி வச்சு அட்டாக் பண்ணார். இதனால அதிமுகவோட வாக்கு வங்கி பெருவாரியான வாக்குகளை டிவிகே பக்கம் விழுந்துச்சு. 8வது பாயிண்ட், விஜய் என்ற பிராண்டிங் ஸ்டார். விஜய் எடுத்த உடனே அரசியலுக்கு வரல. 10 வருஷத்துக்கு மேலாக தன்னோட படத்துல சமூக கருத்துகளையும் அரசியல் கருத்துகளையும் விதைச்சு மக்களோட மனசுல நான் ஒரு நாள் அரசியலுக்கு வருவேன், நான் ஆட்சி அமைப்பேன், இந்த பிம்பத்தை கொஞ்சமா ஏற்றிட்டு வந்தார். இதனால கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல மக்களோட இடத்த பிடிக்க முடிஞ்சிச்சு. 9வது பாயிண்ட், விஜய் நற்பணி இயக்கம். இந்த நற்பணி இயக்கத்துல பல காலமாக 234 தொகுதிகளிலும் விஜயோட நற்பணி இயக்கம் சார்பா
செஞ்சுட்டு வந்தனால மக்களோட மனசுல அப்பைக்கப்ப அவங்க பேர் நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்ச உடனே 234 தொகுதிகள்லயும் இது பூத் கமிட்டி அமைக்க ஈஸியா அமைஞ்சுச்சு. இதனால 234 தொகுதிகளையும் அவங்களால பூத் கமிட்டி அமைக்க அவ்வளவு எளிமையா இருந்துச்சு. 10வது பாயிண்ட் என்ன தெரியுமா? எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, கார்ப்பரேட் அரசியல் மாதிரி வேலை செஞ்சாங்க. அதாவது டிஎம்கேவோட பாணியை உங்க கையில எடுத்தாங்க. எந்த தொகுதியில யாரை நிக்க வச்சா பெருவாரியான வாக்குகளை அவங்களுக்கு அறுவடையாகும், எந்த தொகுதியில எந்த மாதிரியான வாக்கு வங்கி அதிகமா இருக்கு, யாருக்கு செல்வாக்கு கம்மியா இருக்கு, இதெல்லாம் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் மூலமா அலசி ஆராய்ஞ்சு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தாரு. இந்த 234 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா அமைச்சாரு. அதனால 108 தொகுதி பெரும் வாரியான தொகுதிகளை வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மைக்கு நூல் இழையில இழந்துள்ளார். இப்ப 118க்கு 100 தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுகவின் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ் உட்பட 144 பேர் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்துள்ளார். அவரோட ஆட்சி 6 மாசத்துக்கு எந்த இடையூறு இல்லாமல் போக போகுது. இந்த விஜயோட அரசியலுக்கு பொலிட்டிக்கல் மிராக்கல் நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்கும் காரணம் சோசியல் மீடியா தானா, இல்ல இளைஞர்களோட எழுச்சியா? 50 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த கோட்டைகளை தகர்த்தெறிஞ்சதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? டிஎம்கே இனிமே அவங்கதான் முட்டுக்கட்டையா இருக்க போறாங்களா, இல்ல இன்னமே டிஎம்கே டிவிகேன்னு வரப்போகுதா, இல்ல ஏடிஎம்கே எவ்வாறு நிலைச்சு தங்களோட கட்சி அதிகாரத்தை வச்சு அவங்க எழுச்சி பெறுவாங்களா அப்படின்னு காலம் காத்திருந்து பதில் சொல்லும். நாமளும் காத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.